இப்போது ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு சிடி ஸ்கேன் தான் பிரசனம். ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க டாக்டருமே பார்த்தோன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க இது. இப்போ ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு பிரசனம் போடுறோம். அதில் என்ன வருதுங்கிறது சொல்லிடுது. அப்புறம் நம்ம ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான அவங்களுக்கு பரிகாரம். நான் மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்தால் முதல்ல கை வைக்கிறது வாஸ்து தான். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் மற்ற விஷயமே போவேன். ஏன்னா அதில் நம்மளுக்கு பிரச்சனத்துலேயே தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நார்மலாக அந்த ஜாதகத்தில் நம்மளுக்கு எந்த காலகட்டங்கள் வருதோ அழகாக அவங்கள கைட் பண்ணி இந்த காலகட்டங்களில் இது இருங்க, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த உணவுகளை அதிகமாக எடுக்காதீங்க. ஒருத்தருக்கு எந்த ஹேபிட்டுமே இல்லை. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதே விஷயம் இவருக்கு வருது. டிஎன்ஏ கனெக்டிவிட்டி மாதிரி வருது. இவருக்கும் நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கும், நீங்கள் பாருங்கள், ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்கும், போய் செக் பண்ணுங்கள், ஒரு நல்ல இடத்துல போய் பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னா எக்ஸாக்டாக அதிகமாக இருக்குது. அப்போது ஒருவருடைய விஷயங்கள் அதே மாதிரி தான். ஒரு பக்கம் போய் வாஸ்து பார்க்குறோம், நீங்கள் கண்டிப்பாக பிளட் டெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வயிற்று சார்ந்த வயிற்றுலையோ ப்ராப்ளம் இருக்கும், போய் செக் பண்ணுங்கள், உடனடியாக சொல்லுங்கும் போது ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 2, ஓகேங்களா, எஸ்ஜிபிடி செக் பண்ணி பாருங்கள், அந்த டெஸ்ட் மெயின் எடுங்க, லிவர் ஃபங்க்ஷன் எடுங்க, எல்லாம் சொல்கிறோம். பட் ஆரம்பத்துலேயே நம்ம பார்க்குறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அதை பார்க்கும் பொழுது அது நார்மலோட ஃபங்க்ஷன் வந்து சம்திங் 22 பாயிண்ட் சம்திங் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அதை விட மீறி இருக்குது. அப்போ அது குறைங்க, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன மருத்துவம் பார்க்கணும், என்ன சாப்பிடணும், இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். நம்மளுக்கே தெரியாது. இப்போ உங்களுக்கே நிறைய டாக்டர்ஸ்லாம் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க, அந்த லிவரை பற்றியான விஷயங்கள் மட்டும் முழுமையாக போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம அது இருக்கிற வீட்டை பொறுத்தே நம்ம அழகாக சொல்ல முடியும்.